என்னுடைய வாழ்க்கையில மிக துயரமான ரொம்ப ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். சில பேர் நம்பிட்டாங்க எம்ஜிஆர் வந்து இவர் வேண்டியவர் அப்படி. அதனால அவருக்கு எனக்குள்ள ஈக்குவேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவர் அமெரிக்காவில் வந்து உடம்பு சரியில்லாமல் முடிஞ்சு ரிக்கவர் ஆகி ராஜீவ் காந்தியோட நான் அமெரிக்கா போகும்போது வால்டாஃப் ஹோட்டலில் நியூயார்க்கு வாஷிங்டன் அங்கே வச்சு ஒரு பெரிய இந்திய சமுதாயத்தை சந்திக்கிறான். அப்போது எம்ஜிஆர் வந்து ஜார்ஜ் அப்படின்னு அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரி ரூமில் உட்காந்துருக்கார். நான் தான் இப்போ எம்ஜிஆர் பார்க்குறேன். அவருக்கு மெமரியெல்லாம் நல்லா இருக்குது, அது பேச முடியல. பட் என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். மேடம் ஜெயலலிதா ரொம்ப அதிசயமாக அவங்க வந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல என் பேரை அவங்க எடுத்தாங்க. பப்ளிக்காகவே மீடியாவுக்கு சொல்லிட்டாங்க, யார் இந்த அதிகாரி, ஒரு வந்த உடனே நான் ஆட்சிக்கு வருவது உறுதி, வந்த உடனே முதல் வேலை 1வது இது இவரை காலி சஸ்பெண்ட் பண்ணுவாச்சு. இந்திரா காந்தி அவர்களுடைய அசாசினேஷன், அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு சிறப்பு குழு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பாரா கமாண்டோஸ் தான் முதல்ல மிலிட்ரியை சேர்ந்தவர்கள், அவங்க தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க டெம்பரரியாக. பட் மிலிட்ரி சேர்ந்தவங்ககிட்ட இது இருக்கக்கூடாது, போலீஸ் சேர்ந்தவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷன். ஆனால் அந்த குரூப்பில் வந்து நான் ஒரு 4-5 இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மொத்தம் 6 பேர் இருந்தோம் இந்த குழுவில். ராஜீவ்காந்தியே முதல்ல திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, யூரோப்பில் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆல்ப்ஸ்ன்ற மலை இருக்கிறது. அந்த மலை அங்கே வினோதமான ட்ரைனிங். அந்த இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நான் பார்த்தே கிடையாது. விசில் அடித்து வரும்போது ஒரு 4 விஷயம் செக் பண்ணுவார். ஒழுங்காக ஷேவ் பண்ணியிருக்கீங்களா, ஒழுங்காக ஷூ லேஸ் கட்டிருக்கீங்களா, ஒழுங்காக பேண்ட் பட்டன் போட்டிருக்கா, பாத்ரூம் போகலன்னா அவ்வளோதான் காலி, நீங்கள் முடிஞ்சால் போங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. த்ரூ அவுட் தி டே ட்ரைனிங் நடந்துட்டுருக்கும். இப்படியெல்லாம் சேரில் உட்கார முடியாது. அதாவது காலை இப்படி தான், காலை குதிகால் தூக்கி தான் அப்படி உட்காந்து, அப்புறம் தூங்க முடியாது. என்ன தான் நீங்கள் தூக்கம் இருந்தாலும் இப்படி காலை வச்சுன்னா அந்த மாதிரி அவர் தொந்தரவு பண்ணி ஒரு இம்சைனே சொல்லலாம், டார்ச்சர். நிறையா சாப்பிட்டவங்க 3/4 பேர் இதை எடுத்துட்டாங்க. நாங்கள் அடுத்த நாள் ரொம்ப வேடிக்கையான சம்பவம். அடுத்த நாள் வந்து இந்த ஆள் சாப்பிட கொடுத்த உடனே எல்லாமே அலர்ட்டாக இருக்காங்க. சும்மா அந்த பிரெட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே லேசாக சூப் மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. அன்னைக்கு பார்த்து இவர் ஒன்றும் எக்ஸசைஸ் இல்லை, குட் நைட் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சாப்பாடு அவ்வளோதான் சாப்பாடு அன்னைக்கு. மூணு சிஎம்கிட்ட ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னீங்க வந்து. ஸோ அவங்கள பற்றி உங்களோட மதிப்பீடுகள் என்ன? ஒவ்வொன்றும் வித்தியாசமான, ரொம்ப கேரிஸ்மேட்டிக், ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சாமிங் லீடர்ஸ். கேரிஸ்மாங்கிறது சாம் அப்படிங்கிற வார்த்தை வருது. 3 பேருமே இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப. எம்ஜிஆருடைய இது வந்து அது என்னப்போ தெரியல. திருச்சியில் நான் ஜேஎஸ்பியாக இருந்தேன். அவர் அரிஸ்டோ ஹோட்டலில் வந்து தங்குவார். வால்டர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். வால்டர் தேவர்கிட்ட அவர் டிஏஜியாக இருந்தார். அப்போ எங்கிட்ட நான் ஏஎஸ்பி எங்கிட்டையும் கையெல்லாம் கொலுக்குவார். இது அப்படின்னு இது பார்க்குறவங்க வந்து வித்தியாசமாக ஏதோ இவங்ககிட்ட அட்டாச் இருக்குது. பட்டுக்கோட்டையில் நான் ஏஎஸ்பியாக இருக்கும்போது பட்டுக்கோட்டை பாப்பையன் என்பவர் பார்ட்டியில் ரொம்ப பவர்ஃபுல் ஆள். அவர் எங்கிட்ட ஏதோ பேசும்போது அந்த கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னார். அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கும் கார்டன் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. அப்போ அதை பற்றி நான் விசாரிக்கல, விட்டேன். பின்னாடி என்ன ஆச்சுன்னா, சேலத்தில் நான் இருக்கும்பொழுது இவர் எம்ஜிஆருடைய மருமகன்னா சக்கரபாணி மகளை ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டாங்க. இதை நம்பி எஸ்பி வீட்டுக்கு ஏதோ டொனேஷன் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன வீட்டில் இல்லை, என் ஒய்ஃப் வந்து மீட் பண்ணோன்னு சொன்னால் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது நாங்கள் கார்டனில் போனோம், வந்தோம், ஏதோ சொன்னோம். இவங்களுக்கு கார்டனுங்கிறது எதுவுமே தெரியாது. அப்போ வந்து கார்டனுங்கிறது ராமாவரம் தோட்டம், பின்னாடி தான் போயஸ் தோட்டம் பின்னாடி. அப்போது ராமாவரம் தோட்டம்னு சொன்னோன்னு இவங்க ஒன்றும் புரியல. என் ஒய்ஃப் அப்புறம் தான் திரும்பி வந்தான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யோசித்தேன், சக்கரபாணியுடைய ஃபேமிலியில் இருந்து என்னுடைய ஃபாதர் சைடு ஒரு ஃபேமிலியில் யாரோ ஒரு கரெக்ஷன் ஈரோட்டில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது சக்கரபாணியே வந்து உட்காந்துருக்காருக்கு, நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஒரு கனெக்ஷன். தவிர மருதூர் என்பது அவருடைய சொந்த ஊர், ஒட்டப்பாலம் பக்கத்தில். சென்னையாடு என்பது எங்கள் அப்பாவுடைய ஊர். 2 பேரும் பக்கத்து ஊர், 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர், அவ்வளோதான் கனெக்ஷன். அவங்களுக்குள்ள அந்த காலத்தில் என்ன கனெக்ஷன் இருக்கோ எனக்கு தெரியாது. இது எப்படியோ இது பெரிய ஸ்டோரியாக வளர்ந்து இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நேரம். அதுக்கு நடுவில் 2 சஸ்பென்ஷன் ஆக வேண்டியது எம்ஜிஆர் பண்ணல. ஒன்று வந்து தர்மபுரி அண்ட் சவுத் ஆர்காட் நடுவில் கல்ராயன் மலையில் ஒரு ரைடு நாங்கள் போகிறோம். ரைடு போயிட்டு அந்த கஞ்சாவெல்லாம் அழிச்சிட்டு நாங்கள் வந்துடுறோம். நான் கீழே வந்துட்டேன். வந்து திரும்பி வந்த உடனே வேறு சில உற்சாக உள்ள அதிகாரிகள் சில இது பண்ணும்போது இந்த பெண்கள் வந்து நடுவில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதில் வந்து அடி ஆயிடுது. சில பேருக்கு இஞ்சி அடிபட்டாங்க. கலி தீர்த்தான் என்ற எம்எல்ஏ வந்துருக்கிறார், ஏடிஎம்கே எம்எல்ஏ. அவர் ஒரு 4-5 லாரியில் கும்பலாக ஆட்களை கொண்டு போய் இந்த ராமவரம் தோட்டத்தில் வந்து அங்கே கேம்ப் போட்டார். எம்ஜிஆர் வர்றாரு, முதல் நாள் பார்க்குறாரு, யாரோ இருக்க போயிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேங்கிறாங்க, இருக்காங்க. அப்புறம் விசாரிக்கிறாரு,
அப்புறம் 145 என்கொயரி போட்டுறாங்க. சந்திரலேகா அவர்கள் கலெக்டர் சவுத் ஆர்காடு. எம்எல்ஏ என்கொயரி. யார்? எஸ்பி நான் தருமபுரி பக்கத்து ஜில்லா. என்கொயரி நடக்குது. ஒன்றுமே என் மேலே ஒன்றும் தவறு சொல்ல முடியல, ஆக்ஷன் எடுக்கல. அப்புறம் பின்னாடி நான் செம்பியத்தில் ஜேசியாக இருக்கும் பொழுது இது ஒரு ஃபஸ்ட்டு கலிதத்தான் இன்சிடென்ட் ஒன்று. ரெண்டாவது அதுக்கு முன்னாடி செம்பியத்தில் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஹண்டே அவர்களுடைய ஆஃபீஸில் யாரோ ஒரு பொலிட்டிக்கல் பிஏ ஏதோ ஒரு தகராறு பண்ணான்னு சொல்லி நான் அயனாவரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுறேன். அவன் ஏதோ வாய சொல்ல போக நான் ஏதோ தகராறு எடுத்து அந்த இன்ஜோர்ட் ஆகிடுது அந்த ஆளுக்கு. அந்த விஷயத்தில் உடனே அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஹண்டே எனக்கும் வந்து ரொம்ப நல்ல ஈக்குவேஷன். அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் நினைக்கிறேன். அப்போ அவர் இதில் தலையிடலை. இருந்தாலும் இவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே நியூ ஆவடி ரோடு பக்கம் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே சின்ன தர்கா மாதிரியானும் இருக்குது. K4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தாண்டி ஒரு சின்ன ஏடிஎம்கே ஆஃபீஸ், ரொம்ப சாதாரணமான ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. ஏடிஎம்கே கொடி, எம்ஜிஆர் படம்லாம். இந்த அஃபென்ஸ் முடிச்ச உடனே நான் அவனை தேடும் போது அந்த பக்கம் நான் போயிருக்கேன் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. இவனுடைய அசோசியேட் எல்லாம் ரவுடி பசங்களாக இருந்தாங்க. பிடிச்சி அதில் பிடிச்சி உதச்சி இதை போட்ட உடனே அங்கே இருக்கிற ஃபோட்டோ கொட்டெல்லாம் உடச்சி எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் போட்டு கீழே உடச்சி அவங்க நான் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. பெரிய கலண்டா பண்ணிட்டாங்க. ஹண்டே அவர்களும் முதல்ல நம்பிட்டார். இது எம்ஜிஆர் வரைக்கும் போச்சு, கார்டன் வரைக்கும் போச்சு. காலி அப்படின்னு சொல்லி ஒன்றுமே ஆகலை எனக்கு. அங்கேருந்து எடுத்து நான் டிராஃபிக் போனேன். இப்படியெல்லாம் பார்த்த உடனே அவங்க சில பேர் நம்பிட்டாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு வேண்டியவர் அப்படின்னு. அதனால் அவருக்கு எனக்குள்ள ஈக்குவேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவர் அமெரிக்காவில் வந்து உடம்பு சரியில்லாமல் முடிஞ்சு ரிக்கவர் ஆகி ராஜீவ் காந்தியோட நான் அமெரிக்கா போகும்போது வால்டாஃப் ஹோட்டலில் நியூயார்க்கோ வாஷிங்டனோ அங்கே வச்சு ஒரு பெரிய இந்திய சமுதாயத்தை சந்திக்கிறோம். அப்போது எம்ஜிஆர் வந்து ஜார்ஜ் அப்படின்னு அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரி ரூமில் உட்காந்துருக்கார். நான் தான் இப்போ எம்ஜிஆர் பார்க்குறேன். அவருக்கு மெமரியெல்லாம் நல்லா இருக்குது. அது பேச முடியல, பட் என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் வந்தார். இன்னொரு அக்கேஷனில் நெய்வேலிக்கு எம்ஜிஆர் வந்தபோது பண்ருட்டி ராமச்சந்திரன் பேக்கில் இருந்தாங்க. பிஎம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட வருவார். நானும் போய் எம்ஜிஆர் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப வார்மாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஈக்குவேஷன். மேடம் ஜெயலலிதா ரொம்ப அதிசயமாக அவங்க வந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல என் பேர் அவங்க எடுத்தாங்க. பப்ளிக் மீட்டிங்கில் பப்ளிக்காகவே மீடியாவுக்கு சொல்லிட்டாங்க. எப்போ சொன்னாங்கன்னா, நான் 91 மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஒரு பெரிய பஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெள்ளூரில் எத்து சார்ஜ் பண்ணதில் நிறைய பஸ் பீப்புளுக்கு குருவெல்லாம் அடிபட்டதில் ஸ்டேட் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. 7 நாள் கிட்டத்தட்ட 6-7 நாள் ஸ்டேட் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பஸ் கார்பரேஷன். அதில் இவங்க கிருஷ்ணகிரிக்கு வந்து எலெக்ஷன் மீட்டிங் வந்தவங்க மாட்டிட்டாங்க. அங்கே இருக்கிற கலெக்டர், எஸ்பி இவங்கள அங்கே இருக்க முடியாது, நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க. அந்த டைமில் அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க. யார் இந்த அதிகாரி? ஒரு வந்த உடனே நான் ஆட்சிக்கு வருவது உறுதி, வந்த உடனே முதல் வேலை 1ஆவது தேதி இவரை காலி சஸ்பெண்ட் பண்ணுவாச்சு. அது என்ன அதிசயமாக ஆச்சுன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து, அதாவது டெல்லியிலேருந்து ஒரு குரூப், ஒரு பெரிய சீனியர் அதிகாரி வந்து இவங்களை சந்திக்கிறாங்க. சந்தித்து உங்களுக்கு வந்து த்ரெட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சாதாரணமாக அன்ட்ரெயின்ட் அதிகாரி போடுறத விட ரொம்ப ட்ரெயின்ட் அதிகாரியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. சவானி பேரும் என்னுடைய பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஒன்றும் முடிவு எடுக்கலை. அதுக்கு நடுவில் டிஜிபி FC சர்மா என்பவர் நல்ல எண்ணத்தோடு தான், இப்போ நான் வந்து இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்கேன். இந்த என்கொயரி நடக்குது, என் பேரில் ஒரு பெரிய ஒரு ஜட்ஜு போட்டு அவர் என்கொயரி நடத்துகிறாரு. ஆகையினால் என்னை தவிர்த்து சவானியை வந்து அந்த அந்த போஸ்டிங் போடுறார். அவரே போட்டுறாரு போஸ்டிங். மேடம் கிட்ட போகுது. அவங்க வந்து இது பதவி பிரமாணம் அடுத்த நாள் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங் போயிடுச்சு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, பதவி பிரமாணம் முன்னாடியே ஒரு அதிகாரி இருக்கிறது நல்லது, அப்போ தான் செட்டப் கரெக்டாக இருக்குன்னு அவர் நினைச்சார். அதுக்கு முன்னாடி பிச்சை பாஸ்கர் என்பவர் தற்காலிக பி பாஸ்கர் தற்காலிக எஸ்பியாக இருந்திருக்கிறார். இவங்க பார்த்த உடனே யார் போட்டது, யார் எடுத்த டெசிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்களே டெசிஷன் எடுக்கணும்னு பிரியப்படுவாங்க. வேற யார் இருக்காருன்னா, இல்லை அவர் விஜய். அவங்க ஒரு செகண்ட் கூட அந்த இதெல்லாம் நினைக்கல, டக்குன்னு போடுங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். ஸோ எஸ்பி செக்யூரிட்டியாக இருந்தது, டக்குன்னு மாற்றி நான் வந்துட்டேன். அவர் வந்து என்னுடைய பிளேஸில் வெள்ளூருக்கு போகிறாரு சவானி. இந்த மாதிரி ஒரு ஏற்பட்டது. அவங்க வந்து மெமரி பவரில் பயங்கரமாக இருக்கும். மெமரி பவர், டெசிஷன் பவர், குயிக் திங்கிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புத்தகங்கள்லாம் நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஃப்ளைட்டு ஹைதராபாத் வழியாக தான் டெல்லிக்கு போகும். ஹைதராபாத்தில் 30-40 மினிட்ஸ் நிற்கும். அந்த நிற்கும்போது கூட இங்கே ஏறினோன்னா சொல்லிவிடுவாங்க, வேற ஒன்றும் சர்வீஸ் வேணுமா, ஹோஸ்டர்ஸ் கேட்பாங்க, ஒன்று வேணான்ட்டுருவாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்தாங்கன்னா அது பாட்டுக்கு அவ்வளோதான். நான் வந்து பின்னாடி சீட்டில் இருப்பேன், பின்னாடி சைடு சீட் அந்த பக்கம் இருப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 சீட்டும் அவங்களுக்கு பிளாக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஃபோக்கஸ், அவ்வளோ கான்சன்ட்ரேஷன், அவ்வளோ மெமரி.
ரொம்ப என்கிட்ட என்ன பொறுத்தளவு எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அந்த ஆர்கனைசேஷனை ஒழுங்காக பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எஸ்டிஎஃப் நான் போனது கூட சப்போர்ட். சில டைமில் அவங்க கூட சொல்லாமல் கூட போயிருக்கேன். அப்படி இருந்தால் கூட அவங்க ஒரு தடவை கூட அதை என்னுடைய ஆர்வத்தை வந்து அவங்க தவறாக ஒரு தடவை கூட எண்ணதில்லை. கலைஞர் பொறுத்தவரை அவர் வந்து அதை ரொம்ப சில இதெல்லாம் பிளண்ட்டாக சொல்லிடுவார். அது மாதிரி நான் கூப்பிடலான்ட்டு இருந்தேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். இன்னொரு முறை என்னுடைய தகப்பனாரும் அவரும் நண்பர்களாக இருந்தார்கள் என்ற தகவல் எனக்கு தெரியும். ஆனால் நான் அவர்கிட்ட நான் கேட்டதில்லை, சொன்னதில்லை. எங்கள் ஃபாதர் பேர் கிருஷ்ண நாயர். அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் குளத்தில் இருக்கும்போது இவர் குளத்தில் 1957 கண்டெஸ்ட் பண்ணதாக எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ இவரை வந்து எதிர்கட்சி ஆட்கள் ரொம்ப டாமினண்டான குரூப்பு கேஸ்டெல்லாம் வந்து இவர் ரொம்ப பயங்கரமாக பேசி வந்துட்டு இருக்காரு. என்னன்னா இவரை அட்டாக் பண்ணுறது கூட இருந்துச்சு. கடைசியில் இவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஜீப் கீப்பெல்லாம் கிடையாது. அண்ணாதுரை அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வரார். மீட்டிங் வந்தபோது அவர் ஒரு அட்டாக்லேருந்து இவர் காப்பாற்றணும்னு சொல்லி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வெற்றி இதுக்கு வரும்போது இவர் தான் கிருஷ்ணர் ரொம்ப சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. எங்கள் ஃபாதர் வந்து ஒதுங்கி நிற்கிறார். என்ன பயப்படுறீங்களா, ஃபோட்டோ எடுத்துருவான்னு சொல்லி கிண்டல் பண்ணதாக எங்கள் ஃபாதர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் இது. நான் அது வெளியே இப்போ தான் சொல்கிறேன். மற்றபடி பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. என்னுடைய தகப்பனர் இவர் தான் என்று நான் ஏடிஜியாக இருக்கும் பொழுதோ இல்லை ஏற்கனவே வந்த போதோ நான் சொல்லவில்லை. அவர் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு அவரும் என்றால் இது கேட்காம என் தகப்பனார் தவறுன உடனே வேலூரில் டிராவலர்ஸ் பங்களாவில் அந்த சர்க்கிட் ஹவுஸ் இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த டெம்போ டிராவலர் அந்த பெரிய வண்டியில் உட்காந்துருக்காரு. நான் முன்னாடி நிற்கிறேன். என்னை கூப்பிட்றாரு. மிஸ் துரைமுருகன் மற்ற மந்திரிகள் இருந்தாங்க. நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. அதாவது எந்த தகவல் சொல்கிறது, நான் அவருடைய மகன் என்ற தகவலா இல்லை தவறிவிட்டார், ரெண்டையுமே தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒரு தடவை ஃப்ரீயாகவே கேட்டார். அப்போது சொன்னார், அதிகமாக பேசலை, சொன்னார் பழைய நட்பு அப்படின்னு சொன்னார். எங்கள் மாதிரி வந்து அதை பற்றி அவர்கிட்ட போய் அட்வான்டேஜ் எடுத்தும் இல்லை கேட்டதும் இல்லை. நானும் அந்த மாதிரி இந்த 3 சிஎம் கிட்டேயும் நான் அட்வான்டேஜ் எடுக்கலை. ஆகையினால 3 சிஎம் எங்கிட்ட ஒரு நல்லபடியாக இருந்தாங்க. இதில் எந்த விதமான பொலிட்டிக்கலோ எந்த விதமான இதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு இட் வாஸ் வெரி ஹாப்பி. தமிழ்நாட்டு காவல்துறையை தாண்டி அகில இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான பொறுப்புகளில் நீங்கள் வச்சிருக்கீங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பு இந்த எஸ்பிஜி குழுவில் நீங்கள் இருந்திருக்கீங்க. வந்து அந்த குழுவுக்கு நீங்கள் எப்படி போனீங்க, அதில் எடுத்த பயிற்சிகளில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்ல முடியும்? நான் வந்து சேலம் எஸ்பியாக இருக்கும்போது திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் இறந்து இப்போ இல்லை லேட் குமாரமங்கலம் எங்கள் எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு 84. ராஜீவ்காந்தி பதவியேற்றுள்ள டெம்பரரியாக பதவியேற்று அவர் எலெக்ஷனுக்கு வர்றாரு. சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யும்போது இங்கே வரும்போது நான் அந்த பந்தோபஸ்லாம் நைட்டு போய் மிட் நைட் பண்ணும்போது இவர் ரங்கராஜன் வந்து அங்கேயே அவரே கொடி கட்டுறதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு நைட்டு. அப்போ அவரோட நான் பேச்சு கொடுக்குறேன், பழக்கமாகுது. அடுத்த நாள் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வரும்பொழுது அருண் சிங் என்பவர் அவர் கூட இருந்தார். அவரை சுற்றி 3 அருண் இருந்தார்கள். அருண் போன்ற 3 அருண் சொல்லலாம். ஒன்று அருண் சிங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார். இன்னொன்று அருண் நெஹ்ரு அவருடைய கசினாக இருந்தார். இன்னொரு அருண் சஹாய் அப்படின்னு டாக்டர் இருந்தார். நாங்கள்லாம் தமாஷா சொல்லுவோம், 3 அருணை சுற்றி இருக்காங்க சார், 3 ஆல்ஃபா. அந்த அருண் சிங் அவர்கள் அப்படியே ஸ்போக் பண்ணிகிட்டே இருப்பார். பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி கேஷுவலாக என்னை பார்த்தாரு, பேசினார், ரொம்ப சிரிச்சுட்டு இது பண்ணார். அவர் போய் அங்கே போய் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் எங்கிட்ட பேசும்போது ரொம்ப எனக்கு தெரியல, அவர் ஒரு பேரை சொல்லியிருக்காரு, என் பேரை. அப்போ டாக்டர் சுப்பிரமணியம் என்பவர் மிகச்சிறந்த அதிகாரி, இப்போ கோயம்புத்தூர் செட்டில் இருக்காரு, ஆந்திரா காட்டை சேர்ந்தவர், ரொம்ப சீனியர் ஆஃபீஸர். அவர் எஸ்பிஜி என்ற குழு, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் என்ற குழு, இந்திரா காந்தி அவர்களுடைய அசாசினேஷன், அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு சிறப்பு குழு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பாரா கமாண்டோஸ் தான் முதல்ல மிலிட்ரி சேர்ந்தவர்கள். அவங்க தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க டெம்பரரியாக. பட் மிலிட்ரி சேர்ந்தவங்ககிட்ட இது இருக்கக்கூடாது, போலீஸ் சேர்ந்தவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷன். போலீஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோன்னா அவர் ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப், அதாவது பலவிதமான இடங்கள்ல இருந்து பலவிதமான ஸ்டேட்லேருந்து சிறந்த அதிகாரிகளை வரவழைத்து அப்படியே ஒரு குழு தயார் பண்ணுறாங்க. அந்த குழுவை இப்போ தயார் பண்ணது டாக்டர் சுப்பிரமணியம் பெரிய வேலை பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பொறுத்தளவில் 3 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. என்ன, கேவிஎஸ் மூர்த்தி என்பவர், ரவி சவானி என்பவரை கூப்பிட்டாங்க. கேவிஎஸ் மூர்த்தி இல்லை நான் வரவில்லை என்று மறுத்துவிட்டார். நானும் சவானியும் இன்டர்வியூக்கு சென்றோம். அந்த இன்டர்வியூ போர்டில் 3 டிஐஜி இருந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. டாக்டர் சுப்பிரமணியம் அப்போ எங்களை சந்திக்கவில்லை. பின்னாடி நாங்கள் செலக்ட் ஆனோம் தெரிஞ்சோம், பெரிய சந்தோஷமாக போச்சு. அந்த செலெக்ஷனுக்கு அப்புறம் நான் அவருடைய வீட்டு பிரைம் மினிஸ்டர் ஹவுஸில் நான் விஜயராமன் என்ற என்னுடைய தோழர், என்னுடைய பேட்ச்மேட், அவர் மிகச்சிறந்த அதிகாரி, ஒரு எங்கள் பேட்சில் பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் வாங்கின முதல் அதிகாரி. இந்த சாம்பல் என்ற இடத்தில் டெக்காய்ட்ஸ் எல்லாம் நிறைய கொள்ளையர்கள் எல்லாம் சுட்டு கொண்டதில் அவர் பெரிய, அவர் நானும் பிரைம் மினிஸ்டர் இருக்கோம். ஏன்னா வந்து அவர் விஜய் என்று கூப்பிடுவார், அவர் ராமன் என்று கூப்பிடுவார். ஏன்னா அவர் பேரும் விஜயராமன். ராஜீவ்காந்தி இப்படி தான் கூப்பிடுவார் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸில். அங்கே இருக்கும் பொழுது ராஜ்காட் அப்படிங்கிற
காந்தி சமாதியில் ஒரு அட்டாக் நடக்குது ராஜீவ்காந்தி மேலே 1986. நாங்கள் போய் சேர்ந்த அடுத்த ஆண்டு நினைக்கிறேன். அந்த அட்டாக் நடக்கும் பொழுது கோர்பச்சோ என்பவர் யுஎஸ்எஸ்ஆர்னுடைய தலைவராக இருக்கார். அவர் பிரசிடென்ட். அவர் அங்கிருந்து ஃபோன் பண்ணி ராஜீவ்காந்தியோட தன்னுடைய தாக்கத்தை சொல்கிறார். நான் ரஷ்யாவுடைய பெஸ்ட் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு தர தயார், ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அந்த டைமில் யூரோப்பில் இன்னொரு ட்ரைனிங் ஆஃபர் வருது. இதுக்கு நடுவில் ராஜீவ்காந்தி அவர்கள் நியூசிலாந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்போ அவசரமாக டெல்லிக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வரவழைக்கிறாங்க, ஃபாரின் எக்ஸ்பர்ட். ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு இடத்துல, டெல்லிக்கு வெளியே அவுட்ஸ்கர்ட்ஸ் ஒரு இடத்துல ஒரு ட்ரைனிங் நடக்குது. ஒரே ஒரு அதிகாரி, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர், அவருக்கு 3-4 நாளில் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த அதிகாரி நியூசிலாந்து வராரு. அப்போ நான் வந்து நியூசிலாண்டுக்கு ஏற்கனவே போயிட்டேன். நான் ஆக்லாந்து அப்படிங்கிற இடத்துல நான் பார்க்குறேன். அந்த அதிகாரி வந்து இறங்கின உடனே அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு கூட ஒரே ஆனால் அவருடைய பிஹேவியரே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்படியே பார்க்குறாரு, வர்றாரு. எங்களெல்லாம் வந்து கவனிக்க கூட இல்லை. நான் இருக்கேன், ரஜீவ் மேத்தா என்ற அதிகாரி இருக்கார். எங்களை பார்த்த மாதிரி அவர் காக்கல. அவர் அங்கே பார்க்குறாரு, எங்கே என்னடா இவர் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் அவர் ஒன்றுமே சொல்ல, அந்த ட்ரைனிங் பற்றி பேசலை. திரும்பி வந்தோடனே ப. சிதம்பரம் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹோம், அவரும் ராஜீவ்காந்தியும் ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. என்னை அவர்கள் யார் தேர்ந்தெடுத்தாலும் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எப்படி எஸ்பிஜிக்குள்ளே எப்படி தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குரூப்பில் வந்து நான் ஒரு 4-5 இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, மொத்தம் 6 பேர் இருந்தோம் இந்த குழுவில். அவங்க 2 பேர், நாங்கள் 8 பேர் தான் அந்த ரூமில். அவர் சொல்கிறாரு, ராஜீவ்காந்தியே முதல்ல திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, இது வந்து ஒரு டஃப்பான ட்ரைனிங், உங்களால் செய்ய முடியும் என்று நம்புகிறேன், இது வந்து நேஷனல் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எங்களுக்கு ஒன்றும் அது என்ன ட்ரைனிங் ஒன்றும் தெரியாது. சரி, ஓகே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம செலக்ட் ஆகிருக்கோம்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் எங்களோட புது ஆட்கள். ஒருத்தர் ஆள் சிஏஎஸ்எஃப் என்கிற குழு, ஒரு ஆள் பிஎஸ்எஃப், 2 பேர் சிஆர்பி, ஒரு ஆள் ஐடிபிபி, இந்த மாதிரி ஒரு ஆள் ஐபி, இந்த மாதிரி குழு. அது நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோம்னா யூரோப்பில் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆல்ப்ஸ் என்ற மலை இருக்கிறது. அந்த மலை அங்கே வினோதமான ட்ரைனிங். எனக்கு புத்தகத்தில் ரொம்ப விவரமாக எழுதியிருக்கிறது. அந்த இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நான் பார்த்தே கிடையாது. அவர் சொல்லுவார், ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவர் விசில் அடித்தார்னா நம்ம திருப்பி வந்துடணும். அவர் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி போகும்போது சில டைமில் மணி 1:30 நைட்டு 1:30 இருக்கும். நாம் நினைப்போம், சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு காலைல ஒரு 5:30-6 வரைக்கும் 3-4 ஹவர்ஸ் இருந்தால் கூட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். அவர் திடீர்னு பார்த்தா 2:30 மணி 3 மணிக்கே திருப்பி விசில் கேட்பீங்கன்னா பைத்திய தாளுக்கு என்னாச்சு அப்படின்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா அது ஒரு பேட்டர்னே போச்சு. எங்களுக்கு என்ன வேணா இப்படியெல்லாம் சேரில் உட்கார முடியாது. அதாவது காலை இப்படி தான், காலை குதிகால் தூக்கி தான் அப்படி உட்காந்து, அப்புறம் தூங்க முடியாது. என்னதான் நீங்கள் தூக்கம் இருந்தாலும் இப்படி காலை வச்சுன்னா அந்த மாதிரி அவர் தொந்தரவு பண்ணி ஒரு இம்சைனே சொல்லலாம், டார்ச்சர். ஆனால் ட்ரைனிங் டார்ச்சர் வந்து இப்போது ரொம்ப இனிய நினைவுகளாக இப்போ இருக்கின்றன. ஆனால் அந்த சமயத்தில் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாத்ரூம் போனால் கூட விசில் அடித்தா வந்தாகணும். காலையில் வந்து இங்கே அவர் வர்ற கூட்டு விசில் அடித்த உடனே வர வேண்டியதில்லை. அவர் டைம் கனெக்ட் பண்ணுவார், கிளாக் வச்சு இது பண்ணுவார், டைமர் மாதிரி வச்சுட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படியே பண்ணுவார். அப்போ செல்ஃபோனெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. கிளாக் வச்சு பார்ப்பார், யார் எந்த லேட்டாக வந்தால் கடைசியாக வந்தவனுக்கு அடி கூட உள்ள. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து ஒரு டீமில் ஒருத்தன் தவறு பண்ணால் கம்ப்ளீட் டீம் காட்டி, அது வந்து மங்கோல் செங்கிஸ்கான் சொன்ன மாதிரி ஒரு டீமில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அதனால் அவருடைய தன்மை, அவருடைய இது வித்தியாசமான ட்ரைனிங் வந்துச்சு. காலையில் நான் சொன்ன மாதிரி விசில் அடித்து வரும்போது அவர் 4 விஷயம் செக் பண்ணுவார். ஒழுங்காக ஷேவ் பண்ணியிருக்கீங்களா, ஒழுங்காக ஷூ லேஸ் கட்டிருக்கீங்களா, ஒழுங்காக பேண்ட் பாட்டம் போட்டிருக்கா, பாத்ரூம் போகலைன்னா அவ்வளோதான் காலி. நீங்கள் முடிஞ்சால் போங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. த்ரூ அவுட் டே ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கும். அதனால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே நீங்கள் எல்லாம் முடிச்சாகணும். ஷேவிங், ஷவரிங், பாத்ரூம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். அது ஒரு டைம், பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சா கிடைக்கும், இல்லாட்டி இல்லை. ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் எங்களுக்கு கொடுத்த நல்லா விட்டு வைன், அப்படியே இட்டாலியன் வைன், அப்புறம் வெனிசன், அப்புறம் மான் கறி, அப்புறம் ஸ்பாகெட்டி, அது இதுன்னு போட்டு ரொம்ப ரொம்ப இட்டாலியன் ஃபுட்டும் ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு, அந்த மாதிரி ஒரு நல்ல கியூஷனாக இருந்துச்சு. சில பேர் அட்ராக்டிவாக நிறைய சாப்பிட்டோம். சாப்பிட்டு இந்த ஆள் என்ன சொல்ல போகிறோம், குட் நைட் சொல்லுவாங்கன்னு நினச்சோன்னா, இல்லை குட் நைட்டில் வெளியே வா அப்படின்ட்டான். வெளியேனா -4-5 டிகிரி மைனஸ் டெம்பரேச்சர். அங்கே பார்த்தா சின்ன ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டை விட கொஞ்சம் டபுள் கோர்ட். அங்கே ஒரு குட்டி கார் நிற்கிது, மினி ஃபியட் மாதிரி ஒன்று. அந்த காரில் வந்து 2 பேர் தான் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் இந்த ஆள் உட்காந்துருக்கான், பின்னாடி ஒரு சீட்டு தான், ஒரு ஆள் தான் உட்கார முடியும். பின்னாடி இந்த லேடி ஒரு இன்ஸ்ட்ரக்டர், அவங்க தான் வண்டி ஓட்டுறாங்க. இவன் இன்ஸ்ட்ரக்டர் பார்க்குறாரு. இவர் உள்ளே உட்காந்து, வா கமான், நான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, குதி அப்படிங்கிறாரு. இப்போ என்ன இந்த ஆள் சொல்கிறான்னு சொன்னோன்னா அந்த ஆள் குதிச்சு ரோல் பண்ணி காட்டுறாரு. அந்த ஆளும் இந்த மாதிரி இதெல்லாம் அடிச்சிருக்காரு, தண்ணி எல்லாம் போட்டு இந்த வைன் கேன் குடிச்சிருக்காரு, அவரும் சாப்பிட்ருக்காரு, ஆனால் அளவு விட்டுருக்கான். அந்த ஆள் பயங்கரமான அதையும் பண்ணிவிட்டு அந்த ஆள் பண்ணி நான் அப்படின்னு ஒவ்வொருத்தராக போய் சொன்னேன். பெரும்பாலான அந்த 5-6 பேரில் நிறைய சாப்பிட்டவங்க 3/4 பேர் இதை எடுத்துட்டாங்க.
நாங்கள் அடுத்த நாள் ரொம்ப வேடிக்கையான சம்பவம். அடுத்த நாள் வந்து இந்த ஆள் சாப்பிட கொடுத்த உடனே எல்லாமே அலர்ட்டாக இருக்காங்க. சும்மா அந்த பிரெட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே லேசாக சூப் மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்து இவர் ஒன்றும் எக்ஸசைஸ் இல்லை, குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ சாப்பாடு அவ்வளோதான் சாப்பாடு அன்னைக்கு. ஸோ அரை வயிறுமாக முழு வயிறு வந்துச்சுன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஆக குழு பில்ட் பண்ணுறதுக்கு டீமினுடைய வீக்னஸ் குறைக்கிறதுக்கு அவர் ஒரு தன்மை. அந்த ட்ரைனிங்லேருந்து பல நுணுக்கங்கள் நான் கற்று டீம் பில்டிங்கில் என்னென்ன செய்யலாங்கிற பல விஷயங்கள் நான் அங்கிருந்து நான் தெரிந்து கொண்டேன். 3 வாரம் தான் ட்ரைனிங். ஆனால் 3 வாரம் வந்து மும்முரமான சிறந்த வாரங்கள் என்று நான் கருதுகிறேன். அதனால அதான் செலெக்ஷனுக்கு பேக்ரவுண்ட். திரும்பி வந்தோடனே நான் வந்து என்ன சொல்றது, க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் டீம்ல ஒருவனாக நான் இருந்தேன். இவ்வளவுக்குள்ள ஒரு கடுமையான பாதுகாப்புகள் இருந்தும் அவரை ஏன் காப்பாற்ற முடியல போச்சு நினைக்கிறேன். அது வந்து பாலிடிக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்ற புத்தகம் அந்த காலத்தில் நான் படிச்சிருக்கேன். 1985 படித்தேன். வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஒரு குரூப் ரைஸ் பண்ணுறாரு, SIS என்ற குரூப், ஸ்பெஷல் ஏர் சர்வீசஸ். அந்த குரூப் ரைஸ் பண்ணதை மற்றவங்களுக்கு பாரா கமாண்டோஸும் மற்றவங்களுக்கு பொறாமை ஆயிடுச்சு. அவர் ஏன் ரைஸ் பண்ணுறாருன்னா, அந்த ஹிட்லர்கிட்ட பெரிய குரூப் ஒன்று இருக்குது, பிரிகேட் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு. ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸை பயமுறுத்தணும் அப்படி அதுக்கு ஈக்குவலாக பண்ணணும்னு சொல்லி ஒரு 300 பேர் 400 பேர் உள்ள குழு ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த குழு வந்து புதுசான குழு இல்லை, பேருந்து புதுசு, சில அப்ரோச் புதுசு. ஆனால் ஏற்கனவே லாங் ரேஞ்ச் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி நார்த் ஆஃப்ரிக்காவில் இருந்துவாங்க. மொரால் பூஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் இவர் டீமை பில்ட் பண்ணுறாரு. பில்ட் பண்ணி போட்ட உடனே மற்றவங்களுக்கு பொறாமையில் அவங்க அது ஒரு சாண்ட் கலர், பீச் கலர் தொப்பி போட்டிருப்பாங்க. இவங்க போகிற இடத்துலலாம் வந்து இவங்களுக்கு அடி விழும். யாருக்கு? நாம் இந்த புதுசாக செலக்ட் ஆனவங்க யார் அடிக்கிறது, யார் செலக்ட் ஆகலையோ அவனே உதைப்பானான். அந்த பார்லாம் போய் இவங்க பேர் குடிக்கும்போது அவனை இடிக்கிறது, தள்ளுறது, இந்த மாதிரி சின்ன பொறாமை போட்டி இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்பெஷல் குரூப் தயார் பண்ணும் பொழுது மற்ற குரூப்புகளுக்கு அதனால் சில இதெல்லாம் ஏற்படும். இது வந்து அதே மாதிரி இவர் JF கென்னடி வந்து மெரீன்ஸ் அண்ட் கிரீன் பெரேஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது பண்ணார். ஸோ பாலிடிக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில் அவங்க தலைவர்கள், சிறந்த தலைவர்கள் தான் நல்ல படையை ஆதரிக்க முடியும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அவங்களே கிரியேட் பண்ணி ஆதரிக்கணும். அவங்க சப்போர்ட்டில் நல்ல படைகள், குழுக்கள் மேலே வராது. எந்த குழு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய இன்டைரக்ட் சப்போர்ட் இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், SPG என்பது ராஜீவ்காந்தியால் கிரியேட் பண்ணது. ஆமாம், உண்மைதான். அதுக்கு காரணம் அவராக ஒன்று கேட்கல. அதுக்கு வந்து 2-3 கமிஷன் ஆஃப் என்கொயரி இருந்துச்சு. அதனால் அது போட்டாங்க, அது பண்ணாங்க. NSG என்பதும் அவர் தான் ரைஸ் பண்ணார். NSG என்பது ரொம்ப விசித்திரமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபோர்ஸ். இஸ்ரேல் கிட்டையும் ட்ரைனிங் எடுத்தாங்க, இங்கிலாந்து கிட்டையும் ட்ரைனிங் எடுத்தாங்க. இவர் வந்து பதவி இழந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அடுத்த கவர்மெண்ட் வந்தவங்க, அதே IBL இருக்கிற சில பெரிய அதிகாரிகள், எனக்கு தெரிந்தவர்கள், அவர்கள் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, மிக வருந்தத்தகுந்த சமாச்சாரம். அப்படியே ஆஃபீஸர்ஸ் கூட பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணி இவருக்கு வந்து இனிமேல் அந்த விதமான இது தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த SPG எடுத்து குறைத்து மினிமம் டீம் பண்ணிட்டாங்க. SPG என்பது ஒரு 4-5 பாடிகார்டு மட்டும் இல்லை, ஒரு பெரிய லேயர், வெங்காயத்துக்குள்ள லேயர்ஸ் ஆஃப் ஆனியன் சொல்லப்போய் இந்த க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் டீம், பாடிகார்ட் டீம், அதுக்கப்புறம் இன்னர் லேயர், அவுட்டர் லேயர், ஆன்டி சபோட்டாஜ் லேயர் என்று பல லேயர் இருக்கும். ஆன்டி சபோட்டாஜ் லேயரில் தான் செக் பண்ணியிருந்தாங்கன்னா தானு எல்லாம் பக்கத்துலேயே வந்திருக்க முடியாது. அதனால் இது மிகப்பெரிய ட்ராஜடி. இது வந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட ப்ரொடெக்ஷனை போய் அரசியலாக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை, பல ஊரில் நடந்த சமாச்சாரம் தான். இதெல்லாம் இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ ஃபெல்ட் வெரி பேட். இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணி ஒரு பெரிய ஒரு தேச தலைவர் அவர் வந்து கட்சி, அவருடைய ஐடியாலஜி, இதை பற்றியெல்லாம் வேற விஷயம். ஸோ பட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பார்க்கும்பொழுது என்ன தகுதி இருக்கிறதோ, என்ன என்டைட்டில்மெண்ட் இருக்கிறதோ அதை செய்வது தான் தர்மம், நியாயம். ராஜீவ்காந்தி வந்து இலங்கைக்கு போகும்போது அவர் மேல ஒரு தாக்குதல் நடந்தது. அப்பவும் நீங்க அங்கே இருந்தீங்க. வந்து அதுல வந்து இப்போ நான் சொல்றது பாலிடிக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொன்னேன். அதுல வந்து ப்ரோட்டோகால் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்றேன். அது வந்து ப்ரோட்டோகால் படி அது பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் ப்ரொடெக்ஷன் படி அது பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து ஜெயவர்தனை அவர்களே நேரடியாக வந்து இவரை ரிசீவ் பண்ணுறாரு. ஜெயவர்தனை அவர்கள் நேரடியாக வந்து இவர் அனுப்புகிறாரு. பிரசிடென்ட் வந்து அனுப்புகிறாரு, பிரைம் மினிஸ்டர். அது வந்து ப்ரோட்டோகாலை விட அதிகமாக போய் செய்கிறாரு அவர். அது நம்மளை விட சிறிய கொஞ்சம் தேசம் சின்ன பிரசிடென்ட் அவர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. அவர் திருப்பி வழி அனுப்புறது இருக்கிறாரு. ஆகையினால் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ஏற்றப்படி தான் இந்த கார்ட் ஆஃப் ஆனர் நடக்குது. அந்த கார்ட் ஆஃப் ஆனருக்கு வந்து நானும் சவானி அவர்களும் போய் அது முன்னாடி இடத்த பார்க்குறோம். அதில் வந்து என்னென்ன ப்ரிலிமினரிஸ் என்னென்ன செய்யணுமோ, ப்ரிகாஷன் செய்யணுமோ, அதுபடி நாங்கள் அந்த துப்பாக்கிக்குள்ளே ஒரு பின் இருக்கும், அந்த சேஃப்டி பின் கூட எடுத்துடுறோம். சேஃப்டி பின் எடுப்பது என்பது ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலர் எடுப்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமிலியேட்டிங், கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அது ஒரு கஷ்டமான காரியம் தான். பட் நாங்கள் அதை செய்ய வேண்டியதாக போச்சு. இந்த ஒரு ப்ரிகாஷன் எடுத்தால் கூட
அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இலங்கைக்குள்ள நம்ம படைகள் அனுப்புறது வந்து அவங்களுக்குள்ள நிறைய பேருக்கு வெறுப்பு இருந்திருக்கு. அது வந்து முதல்ல அது வெளிய வெளிய அந்த தாக்கத்தினுடைய இதுதான் அந்த அட்டாக் பண்றதுக்கு அந்த ஆள் ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான். ஒரு 100 பேர் நிக்கும்போது ஒரு ஆள் மனதில் என்ன ஓடுகிறது நான் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தளவுல இந்த புரோட்டோகால் படி திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த ஸ்ரீலங்கன் ஃபிளாகை பார்க்கும்போது அது தலை வணங்கணும், சென்று கொண்டே இருக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த கமாண்டர் நேவி கமாண்டர் வந்தவர் என்ன பண்ணார், அவருடைய மூவ்மெண்ட்ல ஒரு ஸ்டெப்ல இந்த பக்கம் ஸ்டெப் பண்ணிட்டார். அப்போ ஒரு குழுக்கள் நிற்கின்றன, குழுக்களுக்கு முன்னாடி குழு தலைவர் நிற்கிறாங்க, பிளட்டூன் கமாண்டர்ஸ் தாண்டி தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் போகணும். அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கும்போது அவர் பிளட்டூன் கமாண்டருக்கும் பிளட்டூன் நடுவில் ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டார். வரும்போது அந்த கொடியை பார்த்து தலையை இப்படி செய்ததுக்கப்புறம் டக்குன்னு அவர் அந்த உள்ளே வந்துட்டார். உள்ளே வரும்போது அந்த டாக்டிக்கல் பாயிண்ட், அந்த இடம் கேப்பு, அந்த ஸ்ரீலங்கன் நேவி கமாண்டர் நிற்கக்கூடிய இடம், என்னுடைய பிஎஸ்ஓ ஜாமால் என்பவர் பிரைம் மினிஸ்டரோட நிற்கிறார், நான் 2 ஸ்டெப் பின்னாடி இருக்கேன். இது வந்து என்னுடைய தவறுதலையோ, என்னுடைய குழுவின் தவறுதலையோ, என்னுடைய இன்னெபிலிட்டியோ மறைப்பதற்கோ, குறைகளை நிறைவு செய்வதற்கோ கூறுவது அல்ல. ஏற்பட்ட யதார்த்தம் இதுதான். அந்த சுச்சுவேஷனில் இந்த கமாண்டர் பொசிஷன் மாறியதுனால எங்களால் தவிர்க்க முடியாத, நான் தடுக்க முடியாத அந்த சோல்ஜர் நேவல் அவன் அடிக்கும் பொழுது திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய சொந்த ரிஃப்ளெக்ஷனால அவர் ஓரக்கண்ணில் அதை பார்த்ததில் அப்படி சாயிறாரு. சாய்ந்த உடனே அந்த அடி வந்து ஸ்பைன்ல தலையில படாம இங்க பட்டுறது. அப்போ நாங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஜாம்பால் குதிச்சு அவருக்காக பண்றோம். அது நடந்து போச்சு. இது கிட்டத்தட்ட மிக துர்பாகியமான மிக நியர் அட்டாக், தலையில பட்டுருந்தா பெரிய ட்ராஜடியா இருக்கும். ஏர்கிராஃப்ட்ல ஏறின உடனே என்னுடைய வாழ்க்கையில மிக துயரமான, ரொம்ப ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த கேபின்ல போறாரு. மேடம் சோனியா காந்தி இருக்காங்க, நான் இருக்கேன், அவர் இருக்காரு, கூட ஜாமுன் இருக்காங்க, அவ்வளோதான் 3-4 பேர். ஜார்ஜ் இருந்தார், அவர் பிஎஸ். அவர் கோட்டு அந்த ஜோத்பூர் கோட் கழட்டுறாரு. இந்த இடத்துல டீப்பாக ஒரு பிங்கிஷான அந்த பிளட் கிளாட் இருக்கு. நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், என்னால் அதுக்கு மேலே சொல்ல முடியல. அதாவது ரொம்ப என் மனசு வந்து ரொம்ப துயரம் அடைஞ்சே இது பண்ணிட்டேன். பட் அவர் வந்து ரொம்ப மெக்னானிமஸாக அவர் இந்த எந்த பேக்ரவுண்டில் எப்படி நடந்தது அப்படிங்கிறது அவர், சேஷன் என்பவர் அப்போ செக்ரட்டரி செக்யூரிட்டி, தீரேந்தர் சிங் என்பவர் எங்களுடைய தேவேந்தர் சிங் எஸ்பிஜி டைரக்டர், ப. சிதம்பரம் அவர்கள், அவங்க அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டாங்க. அந்த புரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி இந்த விஷயத்தில் அன்னைக்கு அது நடந்து போச்சு. அதனால எங்களுக்கு வந்து இதில் நாங்கள் என்னாச்சு, இந்த ஒரு பாடத்தினால என்னுடைய குழு அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப இதுக்கு ஒன்றும் ஈடே செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும் சார், நான் சஸ்பென்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். சஸ்பென்ஷன் ஏற்கனவே போலீஸில் 2-3 தடவை ஆகிறதுக்கு ரெடி. இப்போ எதுவும் சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் எதுக்கும் தயார். எனக்கு தவறு என் பக்கம் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த நேவல் கமாண்டரை வந்து நம்ம இடிச்சு தள்ளி நம்ம உள்ளே போக முடியாது. எனக்கு வந்து இது ப்ரோட்டோகால் ஷோ. ஆனால் அது செய்திருக்க வேண்டியது நிர்பந்தம். ஓகே, கன்லேருந்து பின்னெல்லாம் எடுத்துட்டோம், அப்படி இதையும் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்தேன் த்ரூ அவுட் அவருடைய இதில். அந்த 4 குழுக்களில் சிறந்த குழுக்களில் ஒரு குழுவாக இருக்கணும்னு நாங்கள் முயற்சித்து என்னுடைய குழு ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். ராகுல் காந்தி இந்த மதிப்பு நீங்கள் வந்து அமித்ஷாவோட ஆலோசகராகவும் இருக்கீங்க. அமித்ஷாவோட பழகின வகையில் உங்களுக்கு அவரை பற்றின ஒரு மதிப்பீடுகள் என்ன? இப்போ அந்த பதவி விட்டு நான் இப்போ திருப்பி சென்னைக்கு வந்து விட்டேன். 2012 நான் ரிட்டையர் ஆனது போது அப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. நான் ஜார்க்கண்டில் கவர்னர் அட்வைசராக போனேன். திருப்பி நான் 2014 வரும்போது வந்தபோது அப்போ இருக்க அந்த ஹோம் மினிஸ்டர் அவர்கள், நான் திரும்பி வந்து விடுகிறேன். எனக்கு நான் நியமிக்கப்பட்டது பழைய அரசாங்கத்தால். அவர் ஒத்துக்கவே இல்லை. பழைய ஹோம் மினிஸ்டர் வந்து இருக்கணும், அப்படி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்கும்போது நான் நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து பழைய இதில் அனௌன்ஸ் பண்ணோன்னு எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்க சொல்லிட்டார். சரி, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்தார். அதுக்கு நடுவில் நான் ஜேஎன்கேக்கு அட்வைசராக சென்றேன். அது முடிச்சு திரும்பி வந்தோடனே திருப்பியும் சென்னைக்கு வரத்துக்கு தான் தயாராக இருந்தேன். அந்த டைமில் திரு அமித்ஷா அவர்கள் அங்கேயே ஆலோசகராக இருந்தார். அது முடிச்சுட்டு இப்போ தான் லாஸ்ட் இயர் நான் திரும்பி வந்துட்டேன். அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக மைக்ரோ டீட்டெயில்ஸ் பார்க்கக்கூடிய நபர். ஒரு மீட்டிங் நடத்தினா அனாவசியமாக நோட்ஸ் ஸ்கில்ஸ் எழுதுறது. மேடம் ஜெயலலிதா மாதிரி மெமரி பவரும் அந்த எதை பாயிண்ட்டை பார்க்கணும்னு சொல்லி கரெக்டாக பண்ணுவார்.
ஒரு மீட்டிங் முடிஞ்சுன்னா கரெக்டாக எந்தெந்த பாயிண்ட்டை சொல்லணுமோ அது மட்டும் கரெக்டாக சொல்லிடுவார். எல்லாத்துக்கும் வாய்ப்பு, பேசுகிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருவார். ஆனால் தேவையில்லாமல் இரலவெண்ட்டாக போகிறத கரெக்டாக சென்சர் பண்ணிடுவார். ஸோ மைக்ரோ டீட்டெயில்ஸ், மேன் ஆஃப் மெமரி அண்ட் ஃபாலோ அப்னா ஒரு இது, அந்த ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி அப்படின்னா எனக்கு ரொம்ப வாட் ஷுட் இஸ் வெரி அமிக்கபிள் வெரி குட் ரிலேஷன்ஷிப் ஐ ஹேட் வித் ஹிம் ஆல்சோ. இப்போ நீங்கள் கவர்னராக உங்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் கஷ்டமான கேள்வி கேட்க வேண்டாம் என்று முதலே நான் சொன்னேன். இந்த கேள்விக்கு பதில் என்னிடம் இல்லை. அந்த வேலையை நாடியோ விழைந்தோ செல்வதில்லை. என்னை தேடி ஏதாவது வந்துச்சுன்னா நான்